வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 3 அமைச்சர்கள் பதவி பறிக்கப்பட்டதற்கு இதுதான் காரணம். சொல் பேச்சு கேட்காத தனி ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்த 3 அமைச்சர்கள் பதவி பறிக்கப்பட்டு அமைச்சரவையில் சில மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளது. முதலாவதாக அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கும் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் மெய்யநாதன், கயல்விழி செல்வராஜ், மதிவேந்தன், ராஜகண்ணப்பன் ஆகியோரின் இலாகா மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் வனத்துறைக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும், சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்த மெய்யநாதன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டிருப்பதாகவும், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி மனித வளத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டு இருப்பதாகவும், வனத்துறை அமைச்சராக இருந்த மதிவேந்தன் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் பால்வளத்துறை அமைச்சராக மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும், நிதி மற்றும் மனித வளத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சராக மாற்றம் பெற்றப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மேலும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பதவி பறிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமே திமுகவின் தலைமை பேச்சை கேட்காமல் சுதந்திரமாக செயல்பட்டதும், குறிப்பாக பொன்முடி அவர்களுடன் மோதலை ஏற்பட்டதும், தனது ஆதரவாளர்களை வைத்துக்கொண்டு அமைச்சர்களுக்கிடையே மோதலை ஏற்படுத்தும் விதமாக செயல்பட்டதும், திமுகவின் 3 அமைச்சர்கள் பதவி பறிக்கப்பட்டதற்கு காரணமாக இது பேசப்படுகிறது. குறிப்பாக துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று மாலை 3:30 மணி அளவில் பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாகவும், ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு முதலில் எதிர்ப்பு தெரிவித்த போது கடைசியில் நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் பதவியேற்கும் விழா நடத்துவதற்கு சம்மதமும் தெரிவித்துவிட்டார் ஆளுநர் RN ரவி அவர்கள். ஆனால் அவர் கூறுவது என்னவென்றால், எப்போ வேண்டுமானாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுவார். காரணம், சனாதன வழக்கு தற்பொழுது வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுவும் தமிழகத்தில் அல்ல, இந்தியா முழுவதும் 24 வழக்குகள் நடைபெற்று வருவதால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்போ வேண்டுமானாலும் சிறைக்கு செல்லலாம். அப்படி சிறைக்கு சென்றால் தமிழக மக்களுக்குத்தான் அது அவமானம் என்ற எச்சரிக்கையும் ஆளுநர் ரவி அவர்கள் விடுத்துள்ளார். தற்பொழுது அமைச்சரவை மாற்றமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காகவும், அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்காகவும் செய்கின்ற ஒரு மாற்றம்தான் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முழு பொறுப்பையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் கொடுக்க உள்ளார்.